கர்த்தர் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 62, 63 அதிகாரங்கள். தாவீது ராஜா பாடிய பாடலாக இது இருக்கிறது. என் ஆத்துமா கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருக்கிறது, அவருக்காக காத்திருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு. என்னுடைய ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன். அவரை நோக்கி ஜெபிப்பேன். வேத வசனங்களை தியானிப்பேன். கர்த்தாவே, என்னை காப்பாற்றும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். என் ஆத்துமா அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். என் சுய பலனையோ, என் அறிவையோ, ஞானத்தையோ, என் பலத்தையோ, என்னுடைய படைபலம், என்னுடைய ஆள் பலம் போன்ற காரியங்களில் நான் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரையே நோக்கி காத்திருப்பேன். அவர் என்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு அவரிடத்தில் நான் நம்பிக்கை வைத்து காத்திருப்பேன். கர்த்தர் என்னை ரட்சிப்பார், என்னை பாதுகாத்துக் கொள்வார். அவரே என் கன்மலையும் என் கோட்டையும் என் அடைக்கலமுமாய் இருக்கிறார். கர்த்தர் என் அடைக்கலமாய் இருக்கிறார். நான் அவரை அண்டிக் கொள்கிறேன். அவர்தான் என் கன்மலை, அவர்தான் என் பாதுகாப்பு. எனக்கு எப்போதும் பாதுகாப்பு தருகிறவர் என் ஆண்டவரே. நான் கர்த்தரையே என் பாதுகாப்புக்காக நான் அண்டிக் கொள்வேன். மற்றவர்களை, மனிதர்களையோ மற்ற காரியங்களையோ நான் நம்புவதில்லை. அதனால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நான் கர்த்தரையே நம்பியிருப்பதினால் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. எதுவரைக்கும் என் எதிரிகளே நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? எனக்கு தீங்கு செய்கிற நீங்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை அழித்து போடுவார். மதில் சுவர், காம்பவுண்ட் சுவர் சாய்ந்து போனால் எப்படி இருக்குமோ அது போலவும், இடிந்து போன சுவரை போலவும் ஆவீர்கள். என் சத்துருக்களே, எதுவரைக்கும் எனக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நான் உயர்ந்திருக்கும்படியாக நான் உயர்ந்திருக்கிறேன். என்னுடைய உயர்விலிருந்து என்னை தள்ளும்படியாக நீங்கள் பேசுகிறீர்கள். வாயினால் என்னை ஆசீர்வதிக்கிறீர்கள், ஆனால் உள்ளத்திலோ சபிக்கிறீர்கள். என்னை கீழே விழத் தள்ளுவதற்கு, என்னை வீழ்த்துவதற்கு நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்கிறீர்கள். பேசுவது நண்பர்களைப் போல பேசினாலும் என் சத்துருக்களாய் இருந்து எனக்கு செயல்படுகிறீர்கள். என் ஆத்துமாவே, நீ கர்த்தரையே நம்பியிரு. தன்னுடைய மனதை குறித்து பேசுகிறார். நாமும் அப்படிதான் நம்முடைய ஆத்துமாவை நோக்கி பேச வேண்டும். என் ஆத்துமாவே, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. நம்முடைய பாதுகாப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தர் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவரே என் கன்மலை, கர்த்தரே என் கன்மலையாய் இருக்கிறார். என் அடைக்கலமும் என் கோட்டையுமாய் இருக்கிறார். அவர்தான் என் பாதுகாப்பு. அவரே என் பாதுகாப்பாய் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய பாதுகாப்பும் என் மகிமை, என் புகழ்ச்சியும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. பெலனான கன்மலையும் என் அடைக்கலமும் என் தேவனுக்குள் இருக்கிறது. என்னுடைய பாதுகாப்பெல்லாம் என்னுடைய தேவனுக்குள் இருக்கிறது. அவருக்குள் தான் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். நாம் எப்பொழுதும் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஊற்றிவிட வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றிவிடுதல் அப்படி என்றால், நம் மனதில் இருக்கிற பாரங்களை எல்லாம், நம் பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய வேதனைகள், இவைகளை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லிவிட வேண்டும். ஜெபித்து கர்த்தரிடம் சொல்லிவிட்டு நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நம் பிரச்சனைகள், நம் பாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை தந்து நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். கீழ் மக்கள் மாயை, அதாவது சமுதாயத்தில் தாழ்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்பவர்கள் எல்லாம் மாயைதான். எதுவும் உண்மை இல்லை. அதாவது தாழ்ந்த மனிதர்கள் என்று ஒருவரும் இல்லை, உயர்ந்த மனிதர்கள் என்று ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய பார்வையில் எல்லாம் மனிதர்களே. அவர் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. உண்மையும் அதுதான். மாயைதான் இது. உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள்,
ஏழைகள், பணக்காரர்கள் என்று சொல்லப்படுவது எல்லாம் ஒரு மாயையான தோற்றம்தான். உண்மை அப்படி இல்லை. உண்மையாய் அப்படி இல்லை. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயைதான். ஏழைகளாயிருந்தாலும், பணக்காரராயிருந்தாலும், உயர்ந்த மனிதர்கள், புகழ்ச்சி நிறைந்தவர்கள், சமுதாயத்தில் மிகப்பெரிய விஐபிக்கள் போன்றவர்கள் என்று சொல்லப்படுபவர்களும், சாதாரண மனிதர்கள் என்று சொல்லப்படுபவர்களும் தராசிலே வைக்கப்பட்டால் மாயையிலும் லேசானவர்கள். அவர்கள் எல்லோரும் மாயை. எல்லோரும் அழிந்து போகக்கூடிய மனிதர்கள்தான். அந்த உயர்வு தாழ்வு என்பது பொய்யான ஒரு தோற்றமே தவிர உண்மை அல்ல. கொடுமையை நம்பக்கூடாது. கொடுமைப்படுத்துதலை நாம் நம்பக்கூடாது. கொடுமைப்படுத்தி நம்மை ஒருவர் கஷ்டப்படுத்தி நம்மை கொடுமைப்படுத்தி அதனால் அவர்கள் சாதித்து விடுவார்கள் என்று நினைப்பதும் தவறு. நாம் பிறரை கொடுமைப்படுத்தி அவர்களை சாதித்து விடலாம் என்று நினைப்பதும் தவறு. அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. கொடுமையை நம்பக்கூடாது. பிறரை கொடுமைப்படுத்தி நாம் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்க கூடாது. அப்படி நம்பவே கூடாது. அதிக பணம் சம்பாதிப்பதினால் பெருமை பாராட்டாதிருங்கள். கொள்ளையடிப்பது, அதாவது நியாயமான வழியில் அல்ல, அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து, பொய் பேசி, வஞ்சக பேச்சினாலும் அதிக பணம் சம்பாதித்து அதனால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் நமக்கு பெருகும் போது நாம் மனதை அதில் வைக்கக்கூடாது. அதிகமான ஐஸ்வர்யம் நமக்கு பெருகினால் அதன் மேல் நாம் மனதை வைக்கக்கூடாது. எதுவும் நிரந்தரமானது அல்ல. கர்த்தர் ஒரு முறை விளம்பினார், நான் 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை கர்த்தருடையது. கர்த்தர் ஒரு முறை சொன்னார், ஆனால் அதை நான் 2 முறை கேட்டிருக்கிறேன். என் காதுகளில் கேட்டது. வல்லமை கர்த்தருடையது. கர்த்தரே வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை பெரியது. அவர் ஒரு முறை சொன்னால் நமக்கு 2 முறை கேட்குமாம். அந்த அளவுக்கு அவருடைய வல்லமை மிகவும் பெரியது. அவருடைய சத்தம் மிகவும் பெரியது. அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவருடைய வல்லமை பெரியது என்றால் அவரால் செய்ய முடியாத காரியம் அல்ல. மனிதர்கள் மிக மிக அற்பமானவர்கள். அவர் ஒரு மனிதன் ஒரு மண் துகள் போல. அந்த அளவுக்கு தான் நம்முடைய பலன். கர்த்தருடைய வல்லமை என்பது மிகப்பெரிய ஒரு இமயமலை போல. அப்படி இருக்க இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் மிக பெரியதல்லவா? அதுபோல கர்த்தருடைய வல்லமை மிகவும் பெரியது. அதனால் நம்மிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தினாலும் புகழ்ச்சியினாலும் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. அது அற்பமானது, மாயை என்று வேதம் சொல்லுகிறது. கிருபை உம்முடையது. நீரே கிருபை செய்கிறீர். உம்முடைய கிருபை உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு கிடைக்கிறது. நற்காரியங்களும் ஆசீர்வாதங்களும் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வருகிறது. தேவரீர் அவனவன் செய்கிற செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற பலன் கர்த்தர் தருகிறார். நாம் நற்காரியங்களையே செய்து வரும்போது அதற்கேற்ற நற்பயன்களை நற்பலன்களை நமக்கு கர்த்தர் தருகிறார். அதே போல ஒரு துன்மார்க்கன் தீமை செய்து கொண்டே வந்தால் அவனுக்கும் நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார். அவர் நீதியின் சூரியன். அவர் நீதி தவற மாட்டார். சங்கீதம் 63. கர்த்தாவே, நான் உம்மை அதிகாலையிலே தேடுவேன். அதிகாலையில் எழுந்திருந்து உம்மை நோக்கி நான் ஜெபிப்பேன். அதிகாலை ஜெபம் என்பது கர்த்தருக்கு பிரியமானது. நாம் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை நோக்கி ஜெபித்து முதலில் கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் இடத்தை கொடுத்து அதன் பின்பு மற்ற காரியங்களை செய்யும் பொழுது அது சிறந்ததாக சரியான வாழ்க்கை முறையாக இருக்கும். கர்த்தர் நம் சிருஷ்டிகர். அவர் நம் தேவன். நமக்கு முதல் உறவே கர்த்தர் தான். கர்த்தர் இந்த பூமியில் நம்மை அனுப்பி இந்த உறவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய தேவனுக்கு நம் ஜீவனை அவர் கையில் வைத்திருக்கிறார். அவருக்கு நம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து அதிகாலையில் எழுந்ததும் அவரை துதித்து ஜெபித்து அவருடைய வசனங்களை தியானித்து பின்பு நாம் மற்ற காரியங்களை கவனிப்பது சிறந்தது. அதுவே கர்த்தருக்கு பிரியமானது. வறண்டு விடாய்த்து போன தண்ணீரற்ற நிலம் தண்ணீருக்காக காத்திருப்பது போல மழை பெய்தால் அந்த மழையை வாஞ்சையாக உறிந்து கொள்ளும். அதுபோல என் இருதயம் உமக்காக காத்திருக்கிறது. உம்மை நோக்கி காத்திருக்கிறது. உம்மை வாஞ்சித்து தேடுகிறது.
என் தாகம் உம்மேல் இருக்கிறது சுவாமி. நீர் எனக்கு வேண்டும். உம்மேல் நான் ஆசையோடு இருக்கிறேன். காத்திருக்கிறேன். நீர் வேண்டும். உம்முடைய வார்த்தைகள் வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறேன் என்று இந்த இடத்தில் தாவீது சொல்லியிருக்கிறார். என் மாம்சமானது உம்மையே வாஞ்சித்து தேடுகிறது. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதும் உம்மையே நோக்கி தேடுகிறது. கர்த்தர் வேண்டும், கர்த்தர் வேண்டும், கர்த்தரிடத்தில் நான் இருப்பேன், கர்த்தரோடு இணைந்திருப்பேன் என்று என் மனம் முழுவதும் உம்மையே தேடுகிறது. என் மனதின் ஆசை உம்மை குறித்தே இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க நான் ஆசைப்பட்டேன். அப்படியே நான் பார்த்து சந்தோஷப்பட்டேன். பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை நான் பார்த்து உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் கண்டு சந்தோஷப்பட்டேன் என்று தாவீதையா சொல்லியிருக்கிறார். அதாவது தாவீதையா தரிசனம் பார்த்திருக்கிறார், தீர்க்க தரிசனம் பார்த்திருக்கிறார். கர்த்தர் ஆவியில் தாவீதையாவை எடுத்துக்கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் இருப்பதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பதை இவர் பார்த்திருக்கிறார். கர்த்தரை காண்பித்திருக்கிறார் தாவீதையாவுக்கு. அவர் கனவு போல தோன்றலாம், அல்லது நிஜத்திலும், அதாவது கண் விழித்திருக்கும் போதும் தரிசனம் கிடைக்கும், தூங்கும் போதும் தரிசனம் கிடைக்கும். தூங்கும் போது வரும் தரிசனம் கனவு என்று சொல்வோம். விழித்திருந்து ஜெபிக்கும் போதும் நாம் தரிசனம் பார்ப்போம். இது தரிசனம், விஷன் என்று சொல்வார்கள். அப்படியும் சொல்லலாம். இப்படி ஏதோ ஒன்றை தாவீதையா பார்த்திருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தர் எப்படி இருப்பார் என்பதை பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆசையோடு இருந்திருக்கிறார். அவர் ஆசைப்பட்டதை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். அவருடைய ஆவியை எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்தில் தன்னுடைய நிலையை காட்டியிருக்கிறார். அதை பார்த்து மகிழ்ந்திருக்கிறார் தாவீதையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனை விட உம்முடைய கிருபை எனக்கு நல்லது சுவாமி. என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, உம்முடைய கிருபையை நான் இழக்க மாட்டேன். என் ஜீவன் போனால் நான் உம்முடைய ராஜ்யத்தில் வந்துவிட முடியும். ஆனால் உம்முடைய கிருபையை இழந்து போனால் நான் நரகத்திற்கு தான் போக வேண்டும். அதனால் என் ஜீவனை விட உம்முடைய கிருபையையே நான் விரும்புகிறேன். அதுவே எனக்கு நல்லது. நான் உம்மை துதித்து பாடுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உம்மை துதித்து பாடி உம்மை நோக்கி நான் கையெடுப்பேன். அப்படி என்றால் உம்மை நான் இருகரம் கூப்பி உம்மை வணங்குவேன், உம்மை தொழுது கொள்ளுவேன். நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உம்மை தொழுது கொண்டு, உம்மை ஆராதித்து, உம்மை புகழ்ந்து, உம்மை வணங்கி நான் காத்திருப்பேன். எக்காலமும் உம்மையே வணங்குவேன். உம்மை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன். உம்மை வணங்கிக் கொண்டே என் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நான் இருப்பேன் என்று தாவீதையா சொல்லுகிறார். தாவீதையா விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறார். நல்ல உயர்ந்த உணவுகள், நல்ல அறுசுவையான உணவுகள், நல்ல சுவை நிறைந்த உணவுகள், கொழுப்பான நெய், வெண்ணெய், சீஸ், எண்ணெய் போன்ற பொருள்களால் செய்யப்பட்ட சுவை மிகுந்த உணவுகளை சாப்பிட்டது போல நான் மிகவும் திருப்தியாய் இருப்பேன். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை துதிக்கும். ஆனந்தத்துடன், சந்தோஷத்துடன், களிப்புள்ள உதடுகள், களித்து உம்மில் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து, ருசியான உணவை, நல்ல உணவை நான் சாப்பிட்டது போல மகிழ்ந்து உம்மை துதித்து நான் பாடுவேன். என் மனம் அந்த அளவுக்கு மகிழ்ந்திருக்கும் உம்மை பார்த்து, உம்மை நினைத்து. என் படுக்கையின் மேல் நான் படுத்திருக்கும் பொழுதும் ஜாமங்களிலும் உம்மை நான் தியானித்துக் கொண்டிருப்பேன். இரவில் படுத்திருப்பேன், தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் கூட நான் நடு இரவிலும் கூட உம்மை தியானித்துக் கொண்டிருப்பேன். உம்மை நோக்கி நினைத்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளையும் உம்மையும் நினைத்து கொண்டிருப்பேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், நீர் எனக்கு துணையாக இருக்கிறீர் சுவாமி. நீர் அப்படி துணையாய் இருப்பதினால் உமது செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைகிறேன். உம்முடைய செட்டைகளுடைய நிழலில் வந்து நான் அடைந்து கொள்ளுகிறேன். உம்முடைய பாதுகாப்பில் நான் அண்டிக் கொள்ளுகிறேன். உம்முடைய வார்த்தைகளில், உம்மை ஜெபிக்கிற ஜெபத்தில், உம்மை துதித்து பாடுகிற பாடல்களில் நான் மூழ்கி இருக்கிறேன். உம்மையே அண்டிக் கொள்ளுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா எப்பொழுதும் உம்மேல் பிரியமாயிருக்கிறது.
உம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறது. உம்மை விட்டு விலகாமல் என் மனம் எப்பொழுதும் உம்மோடு இணைந்திருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய வலது கரத்தினால் என்னை தாங்கி என்னை பாதுகாத்து வருகிறீர். என்னை கொன்று போடும்படி என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், என்னை கொல்ல வேண்டும், என்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பூமியின் தாழ்விடங்களான பாதாளத்தில் போய் சேருவார்கள். அவர்கள் அங்குதான் போய் கிடக்கப் போகிறார்கள். கர்த்தாவே, நீர் அவர்களை அங்கு பாதாளத்திற்கு அனுப்புவீர். நீரோ என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறீர். அப்படிப்பட்டவர்கள், என்னை கொல்ல நினைக்கிறவர்கள், அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள், காடுகளில் இறந்து கிடப்பார்கள். பட்டயம் அவர்களை கொன்று போடும். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ தேவனிடத்தில் களி கூர்ந்திருப்பார், சமாதானமாய் இருப்பார். கர்த்தர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் எல்லோரும் மேன்மை பாராட்டுவார்கள். கர்த்தரை உயர்த்துகிறவர்கள், அவர் பேரில் சத்தியம் பண்ணி வாழ்கிறவர்கள் உயர்ந்திருப்பார்கள், மேன்மை பாராட்டுவார்கள், புகழ்ந்து இருப்பார்கள், சந்தோஷமாய் இருப்பார்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சந்தோஷமாய் இருப்பார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும், பொய் நிறுத்தப்படும். இந்த காரியங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்க போகிற, இனி நடக்க போகிற சம்பவங்களையும் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில், உபத்திரவ காலத்தில், மகா உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துவின் காலம் வரப்போகிறது. அந்த சமயத்தில் துன்மார்க்கர் எழும்பி நீதிமான்களை துன்புறுத்துவார்கள், கொலை செய்வார்கள். அநேக நீதிமான்கள் இரத்த சாட்சிகளை மறிப்பார்கள். அதன் பின்பு மகா உபத்திரவ காலம் வரும் பொழுது கர்த்தர் அவர்களை அதன் பின்பும் அவர்களை அழித்து போடுவார். கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் அவர்கள் துன்மார்க்கர் அழிக்கப்படுவார்கள். அப்பொழுது அவர்கள் நரிக்கு இரையாவார்கள். அதாவது துன்மார்க்கர்களை அழிக்கும் காலம், பூமி முழுவதற்கும் வருகிற காலம்தான் அது. அதாவது துன்மார்க்கர் அழிந்து போவார்கள், கர்த்தர் அவர்களை அழித்து போடுவார். ஒரு தனி மனித வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை, துன்மார்க்கரை, பாவம் உள்ளவர்களை நாம் ஒரு குற்றமும் செய்யாதிருக்க, நாம் குற்றம் செய்து தண்டனை அனுபவித்தால் அதற்கு துணையாக மாட்டார் கர்த்தர். நாம் ஒரு குற்றமும் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழும்போது வீண் பழி சுமத்துவதும் நம்மை துன்புறுத்துவதுமாய் இருந்தால், அப்படிப்பட்ட துன்மார்க்கர் யார் அப்படி செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அழித்து போடுவார், நம்மையோ காப்பாற்றி வைப்பார். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். இதெல்லாம் கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் நடக்க போகிற சம்பவங்கள். துன்மார்க்கர் அழித்து போடப்படுவார்கள், நீதிமான்கள் காக்கப்படுவார்கள். பொய்யெல்லாம் முடிந்து போகும். சாத்தான் மொத்தமாக அவனுடைய ஆவிகள், இந்த பூமியில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படும். கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் அரசாளுவார். இந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அந்த காலத்திலிருந்து, தாவீது ராஜாவின் காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் மொத்தமும் முழுமைக்குமாக மகா உபத்திரவ காலத்திற்கு பின்பும் நடக்கும் கர்த்தருடைய இரண்டாம் வருகை. இரண்டு பொருள்களும் இதில் இருக்கிறது இந்த அதிகாரத்தில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.